அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்பொழுதெல்லாம் பாழடைந்த வீடுகளை கடந்து செல்லும் போது சபாபதி மற்றும் ஹென்ரியின் ஞாபகம் வந்து செல்கிறது. அந்த வீடுகளுக்கும் ஒரு கதை இருக்கும்னு நினைக்க தோணுது. அங்க சண்டை சச்சரவுன்னு இருந்திருந்தாலும் ஹென்றி போன்ற நல்ல மனம் படைத்த மனிதர்களின் அன்பும் மனித நேயமும் அந்த வீட்டுக்குள் சுழன்று கொண்டேதான் இருக்கும்னு எழுத்தாளர் ஜெயகாந்தனின் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் என்ற நாவல் நம் முன்னே காட்சியளிக்கிறது. கதைக்குள் பயணிக்கலாம் வாங்க. கதை நாயகன் பெயர் ஹென்றி. ஹென்ரியின் அப்பா சபாபதி, அம்மா தெரசா. கிருஷ்ணராஜாபுரம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சபாபதி தன் முதல் திருமண தோல்வியால் மனம் உடைந்து யாரிடமும் சொல்லாமல் அந்த ஊரை விட்டு நகரத்திற்கு வந்து விடுகிறான். அங்கு இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றும் போது மைக்கேல் என்ற நண்பரை சந்திக்கிறார். இராணுவ போரில் மைக்கேல் இறந்து விடுகிறார். மைக்கேல் இறப்பதற்கு முன்னால் தன் மனைவி தெரேசாவை பார்த்து கொள்ளுமாறு சபாபதியிடம் கோரிக்கை வைக்கிறார். அதன் பிறகு சபாபதி தெரேசாவை தன்னுடன் அழைத்து செல்லும் போது அவர் பயணம் செய்த ரயிலில் யாருமற்று அனாதையாக கிடந்த ஹென்ரியை முறைப்படி தத்தெடுத்து தங்களது மகனாக வளர்க்கிறார். ஹென்ரியிடம் சிறு வயதிலிருந்தே சபாபதி இந்த சம்பவங்களை எல்லாம் கூறிதான் வளர்க்கிறார். சபாபதி, தெரேசா, ஹென்ரியின் உலகம் மிகவும் சிறியது என்றாலும் அவர்கள் மனங்கள் மிகவும் விசாலமானது. அன்பு நிறைந்த கூடும் கூட சொல்லலாம். தங்கள் இறப்பிற்கு பிறகு தனித்து நிற்க வேண்டாம்னு ஹென்ரியிடம் கேட்டுக்கொண்ட சபாபதி கிராமத்தில் தான் வாழ்ந்த பூர்வீகத்தில் உறவுகள் சூழ வாழணும்னு ஹென்ரியிடம் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பார். அதே போல் ஹென்ரியும் தன் பெற்றோர்கள் இறப்பிற்கு பிறகு கிருஷ்ணராஜாபுரம் கிராமத்தை தேடி செல்கிறார். அங்கு அவருக்கு வாந்தியார் தேவராஜ் என்பவர் வீடு கொடுத்து அடைக்கலமும் கொடுக்கிறார், உதவி செய்கிறார். அவர்களுக்குள் நல்ல புரிதல் இதனால் ஏற்பட்டு நண்பர்களாகவும் மாறிவிடுகின்றனர். ஹென்ரியின் தோற்றம் ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருந்ததால் ஆரம்பத்தில் கிராம மக்கள் அவரை ஏற்கவில்லை, அந்நியமாக பார்த்தனர். ஆனால் நாளாக நாளாக ஹென்றி தன் கள்ளம் கபடமற்ற அன்பால் எல்லோரிடமும் நன்றாக பழகுகிறார். கிராமம்னா எப்படி இருக்கும் கூட தெரியாத ஹென்ரிக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை, அங்குள்ள மனிதர்கள், இயற்கைன்னு எல்லாமும் பிடிச்சு போயிடுது. அந்த கிராமத்துக்குள் பாழடைந்த பேய் வீடுன்னு எல்லோரும் செல்ல பயப்படும் தன் தந்தை சபாபதி வாழ்ந்த வீட்டை எப்படியாவது மீட்டு புதுப்பித்து வாழணும்னு ஹென்றி லட்சியத்தோடு நாட்களை கடந்து செல்கிறார். மற்றவர்களின் உணர்வுகளை தன் அன்பால் ஆற்றும் ஹென்ரியிடம் அந்த கிராமத்தில் வசிக்கும் பெண், சிறுவன், இளைஞன், முதியவர்னு பலரும் தங்கள் மன வலிகளை பகிர்ந்து கொள்கின்றனர். அப்பகுதியில் எப்பொழுதும் அம்மனமாக சுற்றி தெரியும் பேபி என்ற பெண் கூட ஹென்றி சொன்னவுடன் ஆடைகளை உடுத்திக் கொள்கிறார். ஹென்ரியின் இந்த அன்பு அந்த கிராமத்து மனிதர்களிடமும் ஏதோ ஒரு வகையில் தென்பட்டது. தன் கனவுகளை நனவாக்கும் நாளினை எதிர்பார்த்து பொறுமையாக காத்திருந்த ஹென்றி ஒரு நாள் தன் நண்பர் தேவராஜிடம் கிருஷ்ணராஜாபுரம் வந்ததற்கான காரணத்தை கூறுகிறார். தனக்கான அடையாளம் வேண்டியும் தன் தந்தையின் நினைவு சூழலோடு தானும் வாழ்ந்து இந்த மண்ணிலேயே கரைய வேண்டும் என்ற அவாவோடு இருப்பதாக தன் உணர்வுகளை தேவராஜிடம் ஹென்றி பகிர்ந்து கொள்கிறார். அதுவரை பாழடைந்த பேய் வீடுன்னு சொல்லப்பட்ட அந்த வீட்டின் முகாந்திரம் மாறியது. சொத்தை விட்டு கொடுக்காமல் விரண்டு பிடிப்பார்னு எதிர்பார்த்த சபாபதியின் தம்பி துரைக்கண்ணு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பாசத்தோடு ஹென்றிக்கு அந்த வீட்டையும் விட்டு கொடுக்கிறார். பங்காளி சண்டையும் அங்கு ஏற்படவில்லை. எல்லாமும் சுமூகமாக நடக்கிறது. ஹென்றி மிகுந்த ஆர்வமுடன் ரசனையோடு அந்த வீட்டை புதுப்பிக்கிறார். கொத்தனார் சித்தாள்களுடன் சேர்ந்து தானும் வேலை செய்கிறார். கிராம மக்களோ அவர்கள் வீடு கட்டுவது போன்று மெனக்கட்டு ஹென்றிக்கு உதவிகள் செய்கின்றனர். தன் விதவை அக்கா அக்கம்மாளுக்காக தன் மனைவியோடு மனக்கசப்பில் இருந்த ஹென்ரியின் நண்பர் தேவராஜும் தன் மனைவியிடம் மனம் விட்டு பேசி சேர்ந்து கொள்கிறார். பயத்தால் தன் வீட்டிற்கு முன்னால் ஹென்ரியின் வீட்டை மறைத்து தான் போட்டிருந்த பெரிய மதில் சுவர்களை கூட இடித்து தரைமட்டமாக்கி விடுகிறார். இதெல்லாம் ஹென்றி வந்த பிறகே நடந்தது.
இப்பெல்லாம் தேவராஜின் வீடும் ஹென்ரியின் வீடும் எதிரெதிர் பார்த்து பேசிக் கொள்வது போல் காட்சியளித்தது. அந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பேபி என்ற பெண் கூட இப்பெல்லாம் நன்றாக ஆடை உடுத்திக் கொள்கிறாள், அலங்கரித்துக் கொள்கிறாள், எல்லோரிடமும் அன்பாக பேசுகிறாள். ஹென்ரிக்கும் ஓடியாடி வேலைகள் கூட செய்கிறாள். ஹென்ரியை நேருக்கு நேர் பார்த்து நாணம் கொள்கிறாள். ஆத்ம திருப்தியுடன் வீட்டை கட்டி முடித்த ஹென்றி கிரக பிரவேசத்திற்கு கிராம மக்கள் அனைவரையும் அழைக்கிறார். தங்கள் வீட்டு விசேஷம் போன்று எல்லோரும் சாரசாரையாக ஹென்றி வீட்டுக்கு வந்த வண்ணம் இருந்தனர். அந்த ஊரிலேயே ஹென்ரியின் வீடுதான் மிக பெரியதாகவும் காட்சியளித்தது. சபாபதி ஹென்றி பிள்ளை வீடுன்னு அடையாள சின்னமாகவும் மாறிவிட்டது. ஊர் பெரியவர்கள் சிரிப்பும் களிப்புமாக அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் அடுத்து ஹென்றிக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ரொம்ப அக்கறையா நாளும் குறித்து கொண்டிருந்தனர். அதுவரை அங்கு வீட்டு உரிமையாளர் போன்று எல்லோரையும் அக்கறையா உபசரித்த பேபி எங்கேயுமே காணோம். ஹென்ரியின் கண்கள் தேடியது. வாசற்புறம் பார்த்தார். அங்கேயும் அவள் இல்லை. கொல்லைப்புறம் ஓடினார். அங்கு வயல்களுக்கு மத்தியில் வெகு தூரமாக ஒய்யாரமாக பேபி நடந்து செல்கிறாள். முதலில் தான் கொடுத்த வெள்ளை அங்கியை அணிந்து நடந்து செல்கிறாள். தோட்ட கயிற்று கட்டிலில் பேபி உடுத்தியிருந்த புது துணிகள் கிடந்தன. அவளை கூப்பிட்டும் பயனில்லைன்னு ஹென்றி நினைத்து கொண்டார். அவள் போவாள் என்ற விடை தனக்கு முன்னமே தெரியும் என்பதால் அவள் ஏன் வந்தாள்னு அவர் ஆராயவில்லை. அவள் வருவாள். அவளுக்காக தன் வீட்டு வாசற் கதவுகளும் தோட்ட கதவுகளும் எப்பொழுதுமே திறந்தே இருக்கும்னு ஹென்றி தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்வதாக கதையும் நிறைவடைகிறது. இளைப்பாற மரங்கள் இல்லை என்றாலும் தன் இனத்தை பெருக்க பாதுகாப்பான சூழலை தேடி பறவை இனங்களை போக யார் சொல்லிக் கொடுத்தது? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வம் புரிதல், மிகப்பெரிய உறவு ஏற்றுக்கொள்ளுதல், மிகப்பெரிய உலகம் அன்பு நிறைந்த வீடு. கதாநாயகன் ஹென்றி அன்பானவன், அன்பு நிறைந்தவன். அதனால்தான் வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்து கரைய கிருஷ்ணாபுரம் வந்துவிட்டான். பிரபஞ்சத்திற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.